கந்தசாமி எங்கே போயிட்டுருக்க? அண்ணே அக்கா வேலையாக கூப்பிச்சு. ஏன்பா இப்படி பண்ணீங்க? பெற்ற தகப்பனை மகன் கொடூர முறையில் கொலை. பெற்ற மகனே தகப்பனை கொன்றதன் காரணம் என்ன? மாறி வரும் சமூகமா? கொலையின் நோக்கம் என்ன? மனித உறவுகளில் பொள்ளாச்சி அசோக் நகரை சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத் போர்டு சேர்மன் வல்லவராயன் இன்று அதிகாலை 4 மணி அளவில் மர்மமான முறையில் அசோக் நகர் 2வது வீதியில் கத்தியால் குத்தப்பட்டு இறந்து கிடந்தார். மேலும் அவரை கொன்றது அவர் மகன் சூர்யா என்கிற சூரிய பிரகாஷாக இருக்கலாம் என்று போலீசாரால் சந்தேகிக்கப்படுகிறது. காதல் திருமணத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பால் சூர்யா தந்தையிடம் இருந்து 4 மாதங்கள் பிரிந்திருந்ததாகவும் இந்நிலையில் இன்று அதிகாலை வல்லவராயன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் என்றும் கூறப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் சத்யா. ஓகே சார். சார் ஃபுல்லாக விசாரிச்சாச்சு சார். அவருக்கு ஒரு பையனுக்கு ஏதாவது பிரச்சனையா சார்? ஓகே சார். மணிமாறன் ரிப்போர்ட்டிங் சார். மர்டர் நடந்து 4 hours. எஸ் சார். ஆமாம் 4:30 சார். நான் எல்லா டீட்டெயிலும் கால் பண்ணிட்டேன் சார். ஓகே. யார் இன்ஃபார்ம் பண்ணா? அந்த ஏரியா பால்காரன் பார்த்துருக்கேன் சார். ஃபோரன்சிக் டீம் வந்தாச்சா? ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்கள மூவ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் அவர் 6 முறை குத்திருக்காங்க சார். எல்லாரும் வந்து பார்க்கும்போது இஸ் டெட் சார். இந்த ஏரியாலே பெரிய தலை சேர்மன். ஸோ எனி சஸ்பெக்ட்? சார் அந்த சைட் சார். இந்த இடத்துலையா? சார் அந்த இடம் தான் சார். நான் ஃபுல் கேஸ் ஸ்டடி பண்ணேன். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இது ஒரு அப்பா மகன் பிரச்சனை மட்டும் இல்லை. சுரேஷ், வாட் யூ திங்க்? இட்ஸ் a planned murder sir. Inches of depth? 13 inches sir. Clear fingerprints எங்க கிடைச்சது? இங்க தான் சார். சார் டார்ச் லைட் தான் எவிடன்ஸ். அவன் ப்ரொஃபஷனல் கில்லர் கிடையாது. பட் ஹீ இஸ் வெரி ப்ரூட்டல் இன் கில்லிங். என்னோட இன்ட்யூஷன் கரெக்டாக இருந்தா அடுத்ததாக வந்தான். நான் ஒரு கொலைகாரனா நினச்சி கூட பார்க்கல. நானும் எங்கள் அப்பாவை கொன்னேன். ஏன் இப்படி செஞ்சேன்? தமிழை மட்டும் நான் பார்க்கலன்னா என் லைஃப்பில் சத்தியமாக நடந்தே இருக்காது. நானும் விக்ரமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே. எனக்கு ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறது என் விக்ரம் தான். டேய் மச்சான், எப்படிடா இருக்க? லவ் செட் ஆயிடுச்சுடா. கங்க்ராட்ஸ்டா. ட்ரீட் எங்க? தரேன் மச்சான்.
ஓ அவனுக்கு மச்சானா போட்டேன்னா ஏய் நீ விட்டா யாரும் நீ மச்சான்னு கூப்பிடக்கூடாதாடா? உன்னை விட்டா எனக்கு யார் மச்சான் இருக்கா? உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கெல்லாம் அப்படி இல்லை மச்சான். எனக்கெல்லாம் ஃப்ரெண்டா ஃபிகரான்னு பார்த்தா ஃபிகர் தான் முக்கியம். டேய் எனக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சு மச்சான். என்னடா சொல்கிற? அவள் தான் என் வாழ்க்கையை மொத்தமாக திருப்பி போட்டா. லூஸ் ஆகிட்டான். அவள் தான் என் தமிழ். தமிழ் ஃபீல் பண்ணுறானே. யாருவா என்னவளோ என் கனவின் நாயகி வந்தானோ ஈழத்து இளநிலவோ சமதன் செந்தாமரையோ பொன்னகை வேண்டாமே இவள் மட்டும் புன்னகை மறவாளோ யாருவா என்னவளோ என் கனவின் நாயகி வந்தானோ தமிழ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. எப்படி தமிழ் லைஃப் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற? நான்லாம் ரொம்ப சீரியஸ். கொஞ்சம் சொல்லித்தான் அந்த சீக்ரெட்டை. சீக்ரெட்டா? அதெல்லாம் தெரியலையே. அனிதா வெயிட் நானும் வரேன். சீக்கிரம் வாடி. அவ கூட பழக பழக என்னோட வாழ்க்கையோட பக்கங்கள்லேருந்து எடுக்க முடியாத ஒருத்தியாக மாறினா என் தமிழினி. கண்டுபிடிச்சிட்டேன். யாரு கண்டுபிடிச்சிட்டேன்? வா 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 வா. அவன் நெக்ஸ்ட் மூவ் எப்படி பண்ணுவான்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் மர்டர் இதை விட ப்ரூட்டலாக இருக்கும். ஸோ சீக்கிரம் அவன் அடுத்த மர்டர் பண்ணுறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கணும். குவிக். இந்த மர்டர் இதோட நிற்க போகிறதில்ல. இட் வில் கண்டினியூ. தமிழ் நான் இப்படிப்பட்ட பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் அவள் செஞ்ச விஷயம் ரொம்ப வியக்கவும். பெரிய பத்திரியாடி இவ தாண்டான்னு என் மனசு சொன்ன நாள் அது. ஏய் என் கூட வா. ஏய் என்னடி அடி சீனாடா உங்களுக்கு? ஓடுறா. விசிறு பிடிச்சிருக்காடா உங்களுக்கு? பொண்ணுங்கண்டா அவ்வளவு கேவலமா போச்சா? விக்ரமண்ணா அவனை அடிங்கிற நல்லா. ஏய் என் தமிழையாடா அடிக்கிறீங்க? மாப்பிள்ள அவனை அட்றா. ஓடுறா. இனிமேல் உங்களை எவனாச்சும் இந்த பக்கம் பார்த்தேன். அன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட லவ்வை சொல்லிடணும்னு ஒரு மனசு. உள்ளுக்குள்ளே சொன்னால் என்ன சொல்லிடுவாளோன்னு ஒரு பயம். அதோட அவகிட்ட நான் லவ்வை சொல்ல போனேன். என்ன அண்ணா ஏன் என்ன பின்தொடர்ந்து வரீங்க? விக்ரம் வேணா அண்ணான்னு கூப்பிடு, என்னையெல்லாம் கூப்பிடாத. பின்ன உங்களை விசிறுன்னு விழிக்கட்டுமா? விசரா அப்படின்னா என்ன? எங்கட நாட்டுல பொண்ணுங்க பின்னாடி காரணமே இல்லாம சுத்துறவங்கள எங்கட நாட்டுல விசிறுன்னு விழிப்போம். என்னை பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? ஆமா, உங்களை பார்த்தா பகடி பண்ணதா தோணுது. உன்னை பார்த்தா கூட தான் எனக்கு காதல் விசிறு பிடிக்குது. எனக்கு கிளாஸுக்கு போகணும், டைம் ஆச்சு. விசிறண்ணா காஃபி ஷாப்ல நாளைக்கு 10 மணிக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு என் வாழ்க்கை
வாழ்க்கையோட சந்தோஷமான நொடிகள். அகிலங்கள் அதருதே என் அருகினில் இருக்கையில் உன்னை தினமும் நினைக்கிறேன், அன்பு மலையில் நினைக்கிறேன். மரணம் வந்தால் கூட உன்னை பார்க்க மறு ஜென்மம் மீளாது நினை வேண்டும். கவலைகள் தீர்ந்தன, பாதைகள் நீண்டன, குழப்பங்கள் குறைந்தன, சடலங்கள் தாண்டியே வந்தவள் நானடா. மரித்து போ மரணமே என சொல்ல தோணுதே. அகிலங்கள் அதருதே உன் அருகினில் இருக்கையில் உன்னை தினமும் நினைக்கிறேன், அன்பு மழையில் நனைகிறேன். நீ துணை வேண்டும் அன்பே. சார் எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தீங்க? இல்லை, லேட் ஆயிடுச்சு. அவன் நம்மளோட ஸ்பீடாக இருக்கான். இவ்வளோ கொடூரமா இவனுக்கும் இவ கொலை பண்ணுறவங்களுக்கும் ஒற்றுமை என்ன யோசிச்சேன். சரியே இல்லை. இப்போ எங்கே அவளை பார்க்க தானே போகிறோம். இதெல்லாம் ஒத்து வருமானம் மச்சான். ஆ, நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன், சீரியஸாக சொல்கிறியா? இல்லை மச்சான், சீரியஸாக தான் சொல்கிறேன். அவள் இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. டேய் இதெல்லாம் செட் ஆகாதுடா, புரிஞ்சுக்கடா. அவள் ஊர் பேர் தெரியாத பொண்ணு. அப்பாட்ட கேட்டியா? இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வருமா? அப்பா என்ன சொன்னார்? அப்பா இது வரைக்கும் நான் எது கேட்டும் நோ சொன்னதே இல்லை. அப்பா இதுக்கு கண்டிப்பாக ஒத்துப்பார். எங்கள் வீட்டில் நான் வச்சது தான் சட்டம். நீ வேணா பாரேன், நானும் தமிழினியும் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறோம். உன் இஷ்டம், நீ என்னமோ பண்ணு, நான் எதுவுமே கேட்கல. அன்றைக்கி அந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த நாள் என் வாழ்வையே புரட்டி போடுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவே இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. என்னாச்சு என்னாச்சு தமிழினி? இல்லை, எங்களை போல அகதிங்களுக்கும் எங்கள் நாட்டுக்காரங்களுக்கும் மண் இல்லை, ஊர் இல்லை, நாடு இல்லை, உறவும் இல்லை. நாங்கள் எதுக்கு வாழணும்? ஹே ரிலாக்ஸ். என்னாச்சு? இல்லை சூர்யா, உனக்கு ஒன்றும் தெரியாது. என் தம்பி
என் தமையன் என்னை விட ஓராண்டு தான் இளவல். நான் அவனுக்கு அவ்வளவு இஷ்டம். பிரிந்து ஒரு நொடி கூட இருக்க மாட்டான். நாங்கள் ஆடிக்கொண்டு திரிந்த பகல் எத்தனையோ. ஆனால் அவன் இன்னைக்கு ஏதோ ஒரு நாட்டில் மரித்திருப்பான் என்று கேட்கும்போது நாங்கள் என்ன தவறு செய்தோம்? நாங்கள் ஒரே குடும்பமாக வாட நினைக்க கூடாதா? உனக்கு நான் இருக்கேன் தமிழினி. உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கேன். என் குடும்பத்தையே உனக்கு தரேன். தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா எல்லாத்தையும். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ அப்பா, உங்ககிட்ட ஒன்று பேசணும்ப்பா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. உன் அத்தை கேட்டால் நான் என்னப்பா சொல்கிறது? சரி, ஊருக்கு கூட்டு வா. சரிப்பா சரிப்பா. இந்த கேடுகட்ட நாய்க்கு நம்ம பையன் கேட்குதா? அவன் உயிரோடே இருக்கக்கூடாது. தமிழ், அப்பா உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்கிறாரு. மெய்யாவா? உண்மையாத்தா? மெய்யாவா? உண்மையாத்தா? விக்ரம், நான் அப்பா பார்க்க போகிறேன்டா. வண்டி சாவி வேணும்டா. அன்றைக்கி விக்ரம்கிட்ட வண்டி வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்பாவை பார்க்க போனோம். ஆனால் அந்த சந்தோஷமான நொடிகள் ரொம்ப நேரம் நீடிக்கலை. அன்றைக்கி நடந்ததை என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியல. டேய் முட்டா, எடுத்துடா. யாரா நீங்கள்? என்னடா ஏன் உன்னால ஆம்பளைலாம் இருக்க முடியாதா? அதுவும் சாதியிலேயே வசந்த ஆம்பளை தான் கேட்குதோ? யாரு? அனாத அகதி நாயே, அவனுட்டு ஓரி. யாரு? தம்பி, இவ உயிரோடு இருக்கணும்னு நினச்ச இவளை விட்டுரு. இல்லை கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச இவ உயிரோடையே இருக்க மாட்டா. யாரு? என்னடி பார்க்குற? இவளெல்லாம் இப்போவே போட்டுறணும். ஏய் ஏய் ஏய், புறாங்கள. ஏய் நில்றி நாயே. ஏய்! அன்னைக்கு எனக்கு தெரியாது எங்கள் அப்பா அனுப்பின ஆளுங்கன்னு. என் தமிழுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் எனக்கு அப்பவும் அவள் தைரியம் தான் கொடுத்தா. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் கேரளாவுக்கு தப்பிச்சு போயிட்டோம். தமிழ், எங்கேயாவது தப்பிச்சு போயிரு. எங்கேயாவது வெளிநாடு தப்பிச்சு போயிரு தமிழ். நீ உயிரோடு இருந்தா அதுவே எனக்கு போதும் தமிழ். நீ நினைக்கிறது போல அவ்வளவு சீக்கிரம் இந்தியா விட்டு போக இயலாது. நான் அகதி மட்டுமல்ல, ஒரு போராளியும் கூட. எங்கட நாட்டில் பொண்ணுங்க அழமாட்டாங்க. ஏனென்று தெரியுமா? அழுது அழுது கண்ணீர் தீர்ந்து போச்சு. போர்க்களம் என்பது தேவை என்பதை தாண்டி அவசியமாகவே ஆச்சு. போர் முடிந்தவுடன் ஓர்மிக்கிட்ட அகப்படுவேன்னு நினச்சேன். ஆனால் அந்த வெறியர்களிடம் அகப்பட்டேன். ஆனால் அவங்க என்னை ஒன்றும் செய்யலை. முகாமிலிருந்து தப்பி இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் என் உடம்புல மாற்றம் தெரிஞ்சுது. மேலுக்கு வருத்தம்னு டாக்டரிடம் போனேன். டாக்டர் தான் என் உடம்புல கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சேன். என் உடம்புல ஊசி மூலியமாக கிருமியை செலுத்தியிருக்காங்க. நான் ஒரு தேடப்படும் குற்றவாளி. எங்கட மண்ணில் எங்கள் மக்களோட சராசரியாக வாழணும்னு நினச்சி இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்க ஒரு குற்றவாளி. இன்னும் எத்தனை நாள் இந்த மண்ணில் வாழ போகிறேன்னே தெரியாத ஒரு குற்றவாளி. எல்லாரும் மறிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நீயும் கேப்பியா சூர்யா? நான் வாழணும், உன் கூட வாழணும். எங்கட நாட்டில் மேல்குடி அமர்த்துறாங்களாம். ஆர்மிக்காரங்க, சிங்கள வெறியங்க தமிழ் பொண்ணுங்களை இறையா நினைக்கிறாங்க. ஏனென்று தெரியுமா? தமிழ் பொண்ணுங்க வயிற்றுல சிங்கள வெறியங்க சிசுக்கள் வளரணுமா.
இதை என்னால் தாங்கிக்க இயலலை. எங்கட இனம் ஒன்று சேரணும். தமிழினம் சாகக்கூடாது. உன்னை போல ஒரு தமிழ் வீரமகன் என் வயிற்றுல வளரணும். ப்ளீஸ் எனக்காக செய்வியா சூர்யா? என்ன மனம் செய்வியா சூர்யா? தமிழ், நீ மட்டும் எனக்கு போதும் தமிழ். உன்னை சாக விட மாட்டேன். என்னை விட்டு எங்கேயும் போக விட மாட்டேன். சூர்யா, நம்ம குழந்தை வளர்ந்தா ஈழத்தை காட்டுவியா? என் மகன் காலத்திலேயாவது விடியல் பிறக்குமா சூர்யா? என் தமிழ் என்னென்னமோ சொன்னான். ஆனால் என் மனசுக்குள்ளே ஒன்றே ஒன்று தான் ஓடிட்டு இருந்துச்சு. என் தமிழை காப்பாற்றணும், என் தமிழ் கூட ரொம்ப நாள் வாழணும்னு தான். ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கல. தமிழ், சொல்லுங்க விசரண்ணா. தமிழ், சொல்லுங்க. இந்த வானத்தை விட, அந்த மரத்தை விட, அதோ உங்க தெரியுது அந்த சிகப்பு மேகம், அதை விட நான் தான் லக்கி. ஏன் உன்னை விடவும் நான் தான் லக்கி. ஏன்னு தெரியுமா? ஏன்னா எனக்கு நீ கிடைச்சிருக்கியே. நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கு, ஒன்றை தவிர. அதனால தான் இன்னமும் நீ எனக்கு பொக்கிஷமாக தெரியுற. ஐ லவ் யூ தமிழ்னு கத்தனும் போல இருக்கு. ஐ லவ் யூ தமிழ். ஏய், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ தமிழ். என்ன விசிறண்ணா, விசிறு பிடிச்சிருக்கா? இன்னும் விசிறு தீரலையா? விசிறு தீரல. உன்னை விட்டு என்னால ஒரு நொடி கூட இருக்க முடியாது. எனக்கு தெரியும். நம்மள இனிமே யாராலையும் பிரிக்க முடியாது. நமக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறக்க போறான் இனி 7 மாசத்துல. இந்த வீரத்தமிழனுக்கும் இந்த வீரத்தமிழச்சிக்கு பிறக்க போறவன் தாத்தா கூட சண்டை போட்டு ஜெயிச்சு அப்பா அம்மாவை கூப்பிட்டு போன ஆர்டர் போடுவான் பாரு. தாத்தா கண்டிப்பா பயந்துருவாரு. நாங்கள் எங்க போறோம் சூர்யா? எங்க போறோம்? நீ எது வரைக்கும் சொல்றியோ அது வரைக்கும் போகலாம். சரி, நான் விக்ரம்கிட்ட போய் ஃபோன் பேசிட்டு வரேன். இந்த வார கடைசியில் கிளம்பிடலாம். அன்னைக்கு அப்போ தான் என் தமிழோட சிரிப்பை நான் கடைசியாக பார்த்தேன். அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஹலோ 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 ஹலோ, ஏய் மச்சான், விக்ரம். டே சொல்கிறா, எங்கடா இருக்க? இத்தனை நாளாக ஏன்டா ஒரு ஃபோன் கூட இல்லை? கொஞ்சம் பணம் வேணும்டா விக்ரம், கொஞ்சம் அவசரம். இப்போ எங்கே இருக்க? என்ன 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 திடீர்னு பணம்? நானும் தமிழும் கல்யாணம் பண்ணிட்டோம்டா. கேரளா பாலக்காட்டில் இருக்கோம். ஃபாரின் போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கோம்டா. டே அப்பா உன்னை தேடி தேடி இப்போ அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லடா. நீ முதல்ல ஊருக்கு வா ஃபஸ்ட்டு. அந்த ஆளை பற்றிலாம் என்கிட்ட பேசாத, சாதி வெறிய. டே ஒரு தடவை வந்து அப்பா பாட்டு போடா. அப்பா பாவண்டா சூர்யா. அந்த ஆளை பற்றிலாம் என்கிட்ட பேசாத. தமிழை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். இப்போ உன்னால் பணம் அரேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா? இல்லாட்டி நான் பார்த்துக்கிறேன். சரி டென்ஷன் ஆகாத, நான் அப்பாட்ட சொல்லலை. ஆனால் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருடா, அப்பாவுக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல. ஏய் போடா, ஏதாவது சொல்ல வச்சிடாத. சரி நீ அட்ரஸ் என்னன்னு கரெக்டாக சொல்லு. சரி நோட் பண்ணிக்கோ. தமிழ், 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 தமிழ். தமிழ், தமிழ். தமிழ், தமிழ், தமிழ்.
தமிழ் ஏண்டி நாடு விட்டு வந்த தெருநாய் நீ? உனக்கு எங்க ஐயா பையன் கேக்குதா? பொறுக்கி திங்கிறவளுக்கு புருஷன் வேணுமா? ஓடி இருக்கலாம்ல, ஓடி இருக்கலாம்ல. இப்ப சாகுடி. வசந்த ஜாதி பையன் தான் கேக்குதோ? அவன் பக்க போன ஏய் பொண்ணு இருக்க மாட்ட. ஓடி சொன்னல, ஓடி இருக்கலாம்ல, ஓடிரு. பாத்தீங்களானே, நாய்க்கு உயிர் போகவே மாட்டேங்குது. போடுன அவனை. கேட்க ஆள் இல்லனா எங்க வேணாலும் வந்து ஊர் மேய்வியோ? விக்ரமண்ணா டேய், நாயே இவங்களெல்லாம் வெட்டி போடணும். சாவடி. கூட்டு போயிடுறா. என்னடா பாக்குற? விக்ரமண்ணா காப்பாத்துங்கண்ணா. சூர்யாண்ணா என்ன சாதிடி நீ? எங்க இருந்து நீ வந்த? விளக்க மாத்துக்கு பட்டு குந்தலம் கேக்குதா? நீங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? எப்படி பின்னாடி போலாம்? தட்டுறான் தட்டுறான். உயிரோடி இருக்கக்கூடாது, அவன் இருக்கக்கூடாது. அவளை கண்ட துண்டமா வெட்டி போடணும். உயிரோடு இருக்கக்கூடாது. பால்ல விஷத்தை கலக்க சொல்றியா? கண்ட துண்டமா வெட்டு வெட்டு வெட்டணும், அவளை வெட்டணும். ஏய் சே, அவளை நாய் மாதிரி அலைய விடல. செத்து போடி. வேண்டாம். சாவடி சாவடி. விக்ரமண்ணா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. சூர்யா விக்ரம் என் தமிழை கொண்ட வழியை என்னால் தாங்கிக்க முடியல. என் தமிழை கொண்ட ஒவ்வொருத்தரையாக நான் பழி வாங்க ஆரம்பித்தேன்.
கொன்ன? பால்ல விஷத்தை கிழக்க சொல்றியாடா? கண்ட கண்ட ஊர் பேர் தெரியாத நாய்க்கெல்லாம் சிங்கம் கேக்குதா? உனக்கு வேணா சாதி முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. ஒருத்தன் பொறப்புலயே சாதி இருக்குடா. நாய் வயிற்றுல சிங்கம் பிறக்குமா? சொல்லுடா, சொல்லு. புனித ஏகத்துல சில நேரம் நடக்கத்தாண்டா செய்யும். உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து தானே அந்த பிளானையே பண்ணோம். நீ முதல் நாள் லவ் பண்ணப்ப அந்த பிளானை பண்ணிட்டடா. ஃப்ரெண்டில் கூட ஜாதி பார்த்து போடணும்டா நானு. நான் உங்ககிட்ட அவ்வளோ சொல்லியும் நீ கேட்கல. அவ என் உயிரா. இவ்வளவு கொடூரமா இவனுக்கும் இவ கொலை பண்றவங்களுக்கும் ஒற்றுமை என்ன யோசிச்சேன்? தண்ணி தண்ணி தண்ணி. சார், எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கிற? யோ. தண்ணியாட வேணும் உனக்கு? யோ சும்மாரியா, போயா தண்ணி எடுத்து வா. தம்பி தம்பி எந்திரிப்பா. தண்ணி தண்ணி தண்ணி. என்னையா பண்ணவன்? தப்பு செய்கிறவங்களை விட்டுட்டு நல்லவங்களை அரெஸ்ட் பண்ணுறது கவர்மெண்ட் வேலையாக போச்சு. பொம்பளைங்களை கேவலமாக பேசுறானா இல்லை ட்வீட் போட்டானா? ஜாதி மதத்தை தாண்டி வாழணும்னு நினச்சா அது தப்பா? வா தம்பி போலாம். ஆமா, உங்களை பார்த்தா பாக்கடி பண்ணதான் தோணுது. என்ன விசிறண்ணா, விசிறு பிடிச்சிருக்கா? இன்னும் விசிறு தீரலையா? இந்த சந்ததிக்கும் சாதியற்ற சமூகம் சாத்தியமில்லையா? எட்டா கனிதானா? அன்பில்லாமல் இவ்வுலகில் எந்த உயிரும் ஜனிக்க முடியாது. ஆதிக்க சமூகத்தின் ஆணவ வெறிக்கு இன்னும் எத்தனை எத்தனை உடுமலைப்பேட்டை சங்கரும் கௌசல்யாவும் தன் கனவையும் வாழ்வையும் தொலைப்பார்கள் என்று தெரியவில்லை. தாய் தந்தைக்கு இரக்கம் காட்டாமல் சட்டத்தின் மூலம் தண்டனை வாங்கி தன் காதலனின் இறப்புக்கு நியாயம் வாங்கி தந்தாள் கௌசல்யா. அந்த காதல் வெறிதான் இந்த கதையின் நாயகன் சூர்யாவிற்கும். சட்டத்தை கையில் எடுப்பது சரியென்று நான் ஒருபோதும் வாதாடவில்லை. சூர்யா தமிழ் மேல் கொன்ற வெறி என்றாவது ஒரு நாள் இங்கு மதம் கடந்த, ஜாதி வெறித்த, இனவெறியற்ற மனிதம் போற்றும் சமூகம் கண்டிப்பாக தோன்றும்.